So hi students, welcome to variety track. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு important problem பார்க்கலாம். Equilateral triangular plate. ஓகேவா? So ஒரு equilateral triangular plate சொல்றாங்க. So நான் ஒரு equilateral triangular plate எடுத்துக்கிறேன். PQR. So அதோட sides வந்து பாத்தீங்கன்னா PQR அப்படின்னு சொல்றாங்க. Of 50 mm side. So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரை இருக்கிற இந்த சைடு ஒரு சைடும் 50 mm இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Side it resting on the ground on the HP ல இது ரெஸ்டா இருக்கு, கிரவுண்ட்ல ரெஸ்டா இருக்கு. அதாவது எது ரெஸ்டா இருக்குன்னா PQ அப்படின்ற அந்த சைடு தான் ரெஸ்டா இருக்கு. ஐ மீன் அந்த எட்ஜ் தான் ரெஸ்டா இருக்கு. அந்த எட்ஜ் PQ making an angle of 45 degree with the VP, making an angle of 45 degree with the VP பொறுத்து இது எவ்வளவு திரும்புனா 45 டிகிரி திரும்புது. in other edge அதாவது PR இருக்கு இல்லையா, சோ இது வந்து P, இது வந்து R and QR, இன்னொரு edge QR having length of 40 mm, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ட்ரையாங்கிள்னா இது 50 இருக்கும், இதுவும் 50 இருக்கும், இதுவும் 50 இருக்கும். ஆனா இது எவ்வளவு mm குறையுது அப்படின்னா 40 mm குறையுது. அப்படி குறைஞ்சிருக்குன்னா இது இப்படியோ இல்ல இப்படியோ இன்க்ளைன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம லைன்ஸ்லயே படிச்சிருப்போம். இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இது அப்படியே இன்க்ளைன் பண்ண நமக்கு என்ன ஆகும், இதோட லென்த் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு ஒரு பாயிண்டா மாறிடும். அதே மாதிரி பிளேன்ஸ் இங்க இருக்குன்னா இது அப்படியே நம்ம இன்க்ளைன் பண்ண இதோடைய டைமென்ஷன் குறையும். இந்த டைமென்ஷன் குறையாது. இது 40னா 50னா 50 தான் இருக்கும். பட் இதை டில் பண்ண இதோட டைமென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இதுதான் நம்மளுடைய டாப் வியூ கீழே தெரியும். ரைட்டா? each in the top view. So இதோட draw the projection of the plane and find it inclination with the HP னு கொடுத்திருக்காங்க. So first இது எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். நான் ஒரு vertical plane and horizontal plane எடுத்துக்கிறேன். So an equilateral triangle plate PQR has 50 mm sides. It rests on the ground. So இந்த PQR groundல இப்படி ரெஸ்ட் ஆகுது. So இது இப்படியும் ரெஸ்ட் ஆகலாம், இப்படியும் ரெஸ்ட் ஆகலாம், இப்படியும் ரெஸ்ட் ஆகலாம், இப்படியும் ரெஸ்ட் ஆகலாம். எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். அடுத்தது rest on the ground PQ makes an angle of 45 degree to the VP. so இதான் என்னுடைய VP னா இந்த VP பொறுத்து இந்த PQ அப்படிங்கிற லைன் 45 டிகிரி டில்ட் ஆகுது. so இது இப்படி டில்ட் ஆகுது, 45 டிகிரி இப்படி டில்ட் ஆகுது. so இப்போ இந்த PQ அப்படிங்கிற இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதோட ஆங்கிள் 45 டிகிரிக்கு டில்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. so அப்போ நீங்க இப்படியும் 45 டிகிரி எடுக்கலாம், அப்படி இல்ல இப்படியும் 45 டிகிரி எடுக்கலாம். இதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா PQ என்கிற இந்த பாயிண்ட் வந்து VP பொறுத்து 40 டிகிரி எடுக்கணும். சோ அந்த ஆங்கிள் நமக்கு எங்க தெரியும், டாப் வியூல இருந்து பார்க்கும்போது HP ல தெரியும். ஓகேவா? சோ இது ஒண்ணு. அடுத்தது என்ன சொல்றாங்க, இந்த அதர் எட்ஜ் PR and QR making the length of 40 mm. சோ இப்போ இது இங்க இருந்து பார்க்கும்போது இது 50 இது 50 இது 50 தான் தெரியுது. அதுதான் அதோட ட்ரூ ஷேப். இது இங்க இருந்து நான் இப்படி திருப்புறேன், இங்க இருந்து இதோட ஆங்கிள 45 டிகிரி திருப்புறேன், அப்பயும் இதோட ட்ரூ லென்த் இதே தான் தெரியுது. ஆனா இதோட லென்த் இந்த QR PR ஓட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 40 mm குறையணும் அப்படின்னா இதை நான் HP பொறுத்து இப்படி இன்க்ளைன் பண்ணணும். இப்படி இன்க்ளைன் பண்ணா என்ன ஆகும், இதோட லென்த் சின்னதா தெரியும். இப்படி இருக்கிற இந்த ட்ரூ ஷேப் இப்படி சின்னதா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளேனை நம்ம இப்படி வைக்கிறோம். அடுத்தது இதை VP பொறுத்து 40 டிகிரி இப்படி திருப்புறோம், இதோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ எழுதுறோம். ஸோ அடுத்தது இதை மேலே டில் பண்றோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப்பா இருக்கும். இதை எப்படி வரையலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு XY லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ டைரக்டா ஒரு XY லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது X அண்ட் இது Y அண்ட் இது VP அண்ட் இது HP, VP அண்ட் இது HP. ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை வரையறதுக்கு நான் ஏதோ ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ல நீங்க எங்க வேணா ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்த சூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த லைன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து நான் பென்சிலால வரைஞ்சிடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்.
ரைட்டா. ஸோ இப்போ இதில் தான் நம்மளுடைய ட்ரையாங்கிள் இருக்க போகுது இல்லையா, இப்படி இந்த PQRன்ற ட்ரையாங்கிளை வரையணும் இல்லையா. ஸோ இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பாயிண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 50 mm சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் 50 mm மார்க் பண்ணிக்கிறேன். 50 mm மார்க் பண்ணிக்கிறாங்க. இது டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இதோடைய ட்ரூ ஷேப் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இதை டார்க் பண்ணிக்கலாம். இந்த 50 mm டார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதோடைய டைமென்ஷன்ஸ் எவ்வளோன்றதை நான் மார்க் பண்ணிடுறேன். இங்கிருந்து 50 mm ரைட்டா. ஸோ அதனால் இதோடைய டிஸ்டன்ஸ் 50 mm. எழுதிக்கிறேன். ஸோ இப்போ காம்பஸ் எடுத்து நான் ஈஸியாக ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதிலிருந்து காம்பஸ் எடுத்து இந்த 50 mm டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ரைட்டா. இப்போ இது 50 mm இருக்கும். ஸோ இதிலிருந்து இங்கே ஒரு ஆர்க் அண்ட் அடுத்த எட்ஜில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் எடுத்தால் எனக்கு கரெக்டாக 50 mm ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது டார்க்காக இருக்குன்றதுனால இது எல்லாத்தையும் நான் அப்படியே டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலிருந்து இது அண்ட் இதிலிருந்து இது. ஸோ இதை டார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நேம் வைக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் P அண்ட் இது Q அண்ட் இது R. ஸோ இதான் இதோடைய டாப் வியூ. நீங்கள் இப்போ தான் டாப் வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. இதான் இதோடைய டாப் வியூ. இதோடைய ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணலாம், இந்த லைன் அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுலேருந்து இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேரலாக இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் இது அதாவது ஃப்ரண்ட் வியூ அப்படின்றது நம்ம இங்கிருந்து பார்க்குற இந்த லைன். இந்த லைன் நமக்கு எப்படி தெரியும், இப்படி தெரியும், ஒரு லைனாக தெரியும். ரைட்டா, ஒரு லைனாக தெரியும். ஸோ லைனாக தெரியும் போது நமக்கு எந்த லெட்டர் QR மட்டும் தான் தெரியுது, P பின்னாடி போயிடுது இல்லையா. ஸோ இதிலிருந்து இது இப்படி திரும்புது. ஸோ நமக்கு எது தெரியும், QR மட்டும் தான் தெரியும், P தெரியாது. இது வந்து எப்படி தெரியும், இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு லைனா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ரைட்டா, ஒரு லைனா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணிடலாம், இந்த லைனை மட்டும் நம்ம டார்க் பண்ணிடலாம். இந்த லைனை மட்டும் டார்க் பண்ணிடுறேன். ஸோ இதை டார்க் பண்ணிடுறேன். அண்ட் இங்கேருந்து நம்ம இதை பார்க்கும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா Q மட்டும் தான் தெரியும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதான் என்னுடைய ஃப்ரண்ட் வியூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாப் வியூ தான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Q டேஷாக தெரியும் இது, அண்ட் ப்ராக்கெட்டில் P டேஷாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா R டேஷாக தெரியும். ரைட்டா. ஸோ இதுதான் நம்மளுடைய நார்மல் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ட்ரூ ஷேப்னா இந்த ட்ரையாங்குலர் ஷேப் வந்து ஹச்பியில் ரெஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா அடுத்த ஆங்கிள் நம்ம எங்கே தான் டில் பண்ணும், விபியில் தான் டில் பண்ணும். ஆனால் இங்கே ஹச்பியோட ஆங்கிள் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது எதை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க எதை கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இருந்து இது விபியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த விபியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா அது நமக்கு எங்கே தெரியும், இந்த இன்க்ளினேஷன் ஹச்பியில் தெரியும். நான் ரூல் படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம இந்த ட்ரூ ஷேப்பை ஹச்பியில் ரெஸ்ட் பண்ணோம்னா அடுத்த இன்க்ளினேஷன் விபியில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஹச்பியில் வரையணும். ஆனால் இங்கே கொஸ்டினில் விபியில் வரைகிற ஆங்கிள் தான் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அதை ஹச்பியில் வரைஞ்சோம்னா தப்பாயிடும். அப்போ இந்த விபியில் வரைய போகிற ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸை படித்து பார்க்கலாம். அந்த அதர் எட்ஜ் PR அண்ட் QR ஹேவிங் லென்த் ஆஃப் 40 mm கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ அதர் எண்டு வந்து 40 mm குறையுது. அப்போது இது என்ன ஆகுது, இங்கேருந்து இப்படி டில்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ டில்ட் ஆனதுனால தான் இந்த ஆங்கிள் இங்கேருந்து இது இன்க்ளைண்ட் ஆன ஆங்கிள் நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியும், விபியில் தெரியும். ஸோ இது டில்ட் ஆனதுனால இது எவ்வளோ mm குறைஞ்சிருக்கும், இங்கேருந்து இங்கே இருக்கிற 50 mm இப்படி டில்ட் ஆனதுனால இது 40 mm குறைஞ்சிருக்கும். இதோட டாப் வியூ 40 mm குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு வழி இருக்கு. என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து டைரக்டா ஒரு பேரலல் லைன் எடுத்துக்கோங்க. ரைட், இதுல இருந்து ஒரு பேரலல் லைன் எடுத்துப்போம்.
ஸோ PQங்கிற பாயிண்ட் குறையலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது 50 mm தான். அதனால நான் என்ன பண்றேன்னா அந்த பாயிண்ட்டை டார்க் பண்ணிடுறேன். இது வந்து 50 mm அப்படியே இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம அப்படியே டார்க் பண்ணிடலாம். இந்த லென்த் P1 Q1 குறையல. ஸோ அதனால அந்த லென்த் நான் அப்படியே வச்சிடறேன். பட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, QRம் PRம் தான் குறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 mm இல்லையா. அந்த 40 mm நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருந்து டைரக்டா 40 mm நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா, 40 mm எடுத்துட்டு இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் கட் பண்றேன். அண்ட் இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் கட் பண்றேன். ரைட்டா, இது ஜாயின் பண்ற பாயிண்ட் இங்க இருக்கும். அண்ட் இதை நான் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிடலாம். இதான் இதோடைய இன்க்ளைன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால இதான் அதோடைய டாப் வியூவா இருக்கும். ஸோ இது அண்ட் இது. ரைட்டா, இதோட டிஸ்டன்ஸ் நீங்க நல்லா பாத்துக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு இப்ப எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு கிடைக்குது, கரெக்டா 40 mm உங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிள் வந்து ரெண்டு சைடும் 40 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. தட் இஸ் 40 ரைட்டா. ஸோ இது வந்து நீங்க 40 மார்க் பண்ணிடுங்க. இதோடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம வரையணும். ஸோ இதோடைய ஃப்ரண்ட் வியூ வரையணும்னா என்ன பண்ணலாம், இந்த லைன் அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லைனை டைரக்டா மேலே எக்ஸ்டெண்ட் பண்றேன். அண்ட் இந்த லைனை டைரக்டா மேலே எக்ஸ்டெண்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த லைன் எங்கேயோ இன்க்ளைன்ட் ஆயிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இதுல இருந்து இந்த ட்ரூ ஷேப் எடுக்கணும் இல்லையா. இதுதான், அதாவது ஃப்ரண்ட் வியூவோட இந்த லைன் தானே இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ அப்ப இந்த லைனோட டிஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டு நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா Q1 பிராக்கெட்ல P1 சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க நம்ம ஒரு ஆர்க் எடுக்கலாம். எந்த டிஸ்டன்ஸ்க்கு ஆர்க் எடுக்கலாம், இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஆர்க் எடுத்தோம்னா இந்த இன்க்ளைனேஷன் எவ்வளவுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். முன்னாடி இருக்கிற ப்ராப்ளத்துல அந்த இன்க்ளைனேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இன்க்ளைனேஷன் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா இங்க இருந்து இங்க போறேன், போயிட்டு இது ஆரிஜினா வச்சுட்டு இந்த P1 Q1 ஆரிஜினா வச்சுட்டு இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் எடுக்கிறேன். சோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இங்க இருக்கிறது தான் என்னோட என்னது R1 தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ இந்த கார்னர்ல இருந்து இத இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த லைனை டார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட என்னவா இருக்கும், இன்க்ளைனேஷனா இருக்கும். இந்த டிகிரி முன்னாடி உள்ள ப்ராப்ளத்துல தான் கொடுத்துருப்பாங்க, இப்போ அது கொடுக்கல. சோ இப்போ இந்த டிகிரியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிகிரியை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம். எவ்வளவு டிகிரி பாருங்க, எனக்கு எவ்வளவு வருது, that is 44 டிகிரி வருது. ஸோ 44 டிகிரி இது வந்து இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. ரைட்டா. ஸோ அந்த இன்க்ளைனேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இதோடைய டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, விபியை பொறுத்து இந்த பிளேன் என்ன பண்ணுது கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ நம்ம வரைஞ்சது. இதுல இருந்து இது இங்க இருந்து 40 mm ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. அந்த இன்க்ளைனேஷன் நம்ம ஃப்ரண்ட் வியூல எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இங்க இருந்து பாக்குற ஃப்ரண்ட் வியூல. அதுக்கப்புறம் இது விபியை பொறுத்து இப்படி இன்க்ளைன்ட் ஆகுது, எவ்வளவுனா 45 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் இன்க்ளைனேஷனா இருக்கும். ஸோ இப்படி இன்க்ளைன்ட் ஆகி அதுக்கப்புறம் விபியை பொறுத்து இன்க்ளைன்ட் ஆகுது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதுல இருந்து எவ்வளவு ஆங்கிள் இப்ப எடுக்கலாம், 45 டிகிரி தானே இன்க்ளைன்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், 45 டிகிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இருந்து 10, 20, 30, 40 and 45 டிகிரி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த லைனை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப எந்த சைடு வந்து உங்களுக்கு 45 டிகிரி திரும்புது, இந்த PQ, அதுதான ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் PQ 45 டிகிரி திரும்புதுன்னு சொல்றாங்க. சோ இப்ப இதுல இருந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சோ இது வந்து அப்படியே டைரக்டா இங்க வந்ததுன்னா இது என்னவா மாறிடும், P2 மாறிடும். இப்ப Q2 ஓட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நீங்களா ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்க வேண்டியதான். சோ அதுக்கு வந்து நீங்க இங்க அதெல்லாம் கிடையாது, இதுல ஏதாவது ஒரு இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்க வேண்டியதான். இதுல இருந்து P1ல இருந்து Q1 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், நமக்கு
Q2 உடைய டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இப்போ Q2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே நம்ம மார்க் பண்ணிடலாமா? என்ன பண்ணிடலாம், இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா 40. ஸோ அதனால இதோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டும் 40 தான் இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து எடுத்துட்டு இதுல இருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க் எடுங்க அண்ட் இதுல இருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க் எடுங்க. ஸோ இது எவ்வளோன்னு கிடைச்சிரும், அதுதான் நமக்கு R2 இருக்கும். இதுவும் நீங்க டார்க் பண்ண போறீங்க. ஸோ இதை டைரக்டா இங்க ஜாயின் பண்ணிடுங்க, இதை டைரக்டா இங்க ஜாயின் பண்ணிடுங்க அண்ட் இதை டைரக்டா இங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ணாச்சு 45 டிகிரி டில்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஆங்கிள் நம்ம எழுதுறோம் 45 டிகிரி. அதனால நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன் 45 டிகிரின்னு எழுதிக்கிறேன். ரைட்டா, இது R2. ஓகேவா, இது R2. ஸோ இப்போ இது ஃபைனல் ஸ்டெப் நம்ம போட போறோம். ஃபைனல் டயக்ராம் இப்போ என்னன்றதை போட போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ டைரக்டா இதுல இருந்து இந்த லைனை மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனை டைரக்டா மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த லைனை டைரக்டா மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த லைனை டைரக்டா மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா, இன்க்ரீஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ இதுல இருந்து இது என்ன பாயிண்ட் பாருங்க, Q2 இல்லையா? Q2 எங்க இருக்கு? Qல இருந்து Qவை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது Q2 டேஷ் 2 டேஷ். P எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இதுல இருந்து P எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதை டைரக்டா ஜாயின் பண்ணீங்கன்னா இது P2 டேஷ். R2 இங்க இருக்கு, R2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ அந்த லைனை நம்ம வரைஞ்சாகணும். அதனால என்ன பண்ணலாம், இதுல இருந்து டைரக்டா ஒரு கரெக்டா பேரல் லைன் போடுங்க. இதுல இருந்து இதுல வச்சு ஒரு பேரல் லைன் R வரைக்கும் போட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய R2 டேஷ். R2 டேஷ். ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க, இதை டார்க் பண்ண வேண்டியதுதான். Pல இருந்து Qவை டார்க் பண்ணுங்க, Qல இருந்து R டார்க் பண்ணுங்க, Rல இருந்து அகைன் P டார்க் பண்ணுங்க. ரைட்டா, இதான் நம்மளுடைய ஃபைனல் வியூவா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க ஆரோ வரைஞ்சிக்கோங்க. இதை நம்ம எங்க ட்ரேஸ் பண்ணோம், மேலே ட்ரேஸ் பண்ணோம். அதனால மேலே ஆரோ, இதையும் மேலே ஆரோ வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இதை ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரேஸ் பண்ணியிருப்போம். அதனால ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ, இதை ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ அண்ட் இதை நம்ம இங்கேருந்து மேலே ட்ரேஸ் பண்ணோம். அதனால இந்த சைடு ஆரோ போடுங்க, இதை இந்த சைடு ஆரோ போடுங்க. அதுக்கப்புறம் இதை ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ இந்த சைடு ட்ரேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை இந்த சைடு ட்ரேஸ் பண்ணியிருப்போம் அண்ட் இதை வந்து நம்ம மேலே ட்ரேஸ் பண்ணியிருப்போம். அதனால இந்த சைடு ஆரோ போடுங்க. இதுவும் மேலே ட்ரேஸ் பண்ணியிருப்போம், இந்த சைடு ஆரோ அண்ட் இதுவும் மேலே, அதனால இந்த சைடு ஆரோ. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லிடுறேன். ஸோ இது என்னுடைய வெர்டிக்கல் பிளேன், இது என்னுடைய ஹரிசாண்டல் பிளேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, இது என்னுடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் இது என்னுடைய டாப் வியூ. இது இப்படியே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய டாப் வியூவா இருக்கும். இதுதான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ பாருங்க, இது டாப் வியூவா இருக்கும். இதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க இருந்து இது 40 mm, இந்த ரெண்டு சைடு 40 mm வர வரைக்கும் இதை நான் டில்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது இதோடைய டாப் வியூவா இருக்கும். இது எவ்வளவு இன்க்ளைண்ட் ஆயிருக்குன்றது இந்த ஃப்ரண்ட் வியூல நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூல நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது, இங்க இப்படி இன்க்ளைன் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து விபியை பொறுத்து 45 டிகிரி டில்ட் ஆகுது. இது என்னுடைய டாப் வியூ அண்ட் இது என்னுடைய ஃப்ரண்ட் வியூவா இருக்கும். ஸோ இது இன்க்ளைன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற என்னுடைய ஃப்ரண்ட் வியூவா இருக்கும். ரைட்டா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வியூ தான் உங்களுக்கு இங்க நான் வரைஞ்சிருக்கேன். இதோடைய டாப் வியூ இங்க வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது இங்க இருந்து எவ்வளவு இன்க்ளைண்ட் ஆயிருக்கோ இதோடைய டாப் வியூ அண்ட் இது இங்க இருந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா எவ்வளவு இன்க்ளைனேஷனோ அது ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து விபியை பொறுத்து இது 45 டிகிரி டில்ட் ஆகுது, அதை இங்க வரைஞ்சிருக்கேன். அதோடைய டாப் ஃப்ரண்ட் வியூவை இங்க வரைஞ்சிருக்கேன். இது அதோடைய ஃப்ரண்ட் வியூவா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.